டாஸ்மாக் கடைக்கு வந்து சின்ன பசங்க வந்தாங்கன்னா யாரும் சரக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, அவனுங்க குடிச்சிட்டு இருந்தானுங்களான்னு என்னன்னு தெரில. என்னால் கிட்ட போய் பார்க்க முடியாதுல்ல. வந்து பக்கத்தில் சொல்கிறானுங்க, நான் வந்து பீஃபும் சூப்பும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நம்புவோமாக. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பசங்க சீரழிஞ்சு போகிறதுக்கு டாஸ்மாக் கடைகள் வந்து ஒரு காரணம் தானே. அவங்க அப்பாவும் கூட அவங்க அப்பாங்க குடிக்கிறத பார்த்து தானே ஆண் குழந்தைகள் வந்து குடிக்க கற்றுக்குறாங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து காலையில் இங்கே ஹை ஸ்கூலில் ஹெட்மிஸ்ட்ரஸ் வந்து என்னவோ சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, வந்து பரீட்சை எழுதிட்டு போ அந்த மாதிரி. நான் வெளியே வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் தகவல் எதுவும் தெரியாமல் நமக்கு கதை பேசக்கூடாது இல்லை. ஆனால் அவங்கக்கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்லணும், நான் அப்பப்போ மறந்துடுறேன். என்ன விஷயம்னா, பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாயந்தரம் வரும்போது வண்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா, கார் அந்த மாதிரி கார் வரும்போது தள்ளி விட்டு விளையாடுறானுங்க. கூட இருக்கிறவங்கள தள்ளி விடுற மாதிரி பயங்காட்டி விளையாடுறானுங்க. சப்போஸ் அசம்பாவிதம் எதுவும் நடக்காத வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அப்போ கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இன்னொரு விஷயம் எனக்கே ஞாபகப்படுத்திக்கிறேன். நீங்கள் கூட பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லி கொடுத்து அனுப்புங்க. இந்த மாதிரி பஸ்ஸோ இல்லை காரோ வந்துச்சுன்னா ஓரமாக தான் வரணும், இப்படி தள்ளிலாம் விளையாடக்கூடாது, அது ஒரு நேரத்தை போல் இருக்காது அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க. அடுத்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். அங்கே யாரை பார்த்தேன், ஆக்சுவலாக சாத்தனூர் டேம் போனப்போ செங்கத்துலேருந்து ஒரு அண்ணா, முஸ்லீம் அண்ணா பார்த்தேன். அவர் பேர் தெரியல, நல்லா கருப்பாக அழகாக ஒரு வெள்ளை கலர் தொப்பி போட்டுட்டு இருப்பார். அவரை பார்த்தேன். இங்கேயா இருக்கீங்க அப்படி கேட்டார். இல்லை நான் டேம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் பேர் தெரியல. அப்புறம் அவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேரோட பேர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் எல்லாருமே நல்லா பேசுவாங்க. அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாட்டி வேற ஒரு பாக்கு இடிக்கிறது கொடுத்தாங்க, வெள் வைக்கிறதுக்கு. நான் அது வந்து இன்னும் வாங்கி கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எங்கே வச்சேன்னு தெரியல. அது வந்து வெல்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நான் வீட்டில் எங்கேயோ வச்சுட்டேன். அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த பாக்கு இடிக்கிறது புதுசானாச்சும் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அது எங்கே கிடைக்குதுன்னே தெரியல. எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது, இரும்பில் வந்து கிடைக்கல. ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி கிடைக்கல. அந்த மாதிரி யாருக்காச்சும் அந்த மாதிரி கிடைக்குதுன்னா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு என்ன விஷயம், வேறு எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட பேசி தான் நானே பேசி கற்றுக்கிறேன். எப்படி பேசுறதுன்னு தெரியல. நேற்று வந்து ஒரு அண்ணாக்கிட்ட என்ன சொல்லிட்டீங்க, எப்போ நீங்கள் இடத்த காலி பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், நீங்கள் காலி பண்ணுற மாதிரியே தெரியலன்ட்டு என்னோடய லாங்குவேஜில் சொல்லிட்டேன். அந்த காலி அப்படிங்கிற அந்த வேர்ட் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்குமான்ட்டு ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. அதாவது பேசுறதுக்கு முன்னாடி தான் யோசிச்சுருக்கணும், நான் பேசிட்ட பிற்பாடு தான் அதை வந்து யோசித்தேன். இப்படி பேசுனா ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் வேறு எதுவும் விஷயம் இல்லை. இந்த ஊரில் பற்றி என்ன விஷயம், எதுவும் இல்லை. மான் ஓடிச்சுன்னு சொன்னாங்க, நான் மான் பார்க்கல. காட்டு முயல் ஓடி வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதையும் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் பார்க்கல. நான் போகும்போது இந்த முறை சாத்தனூர் போகும்போது மயில் கூட பார்க்கல. காலையில் போனால் தான் மயில் இருக்கும் அந்த காட்டில், மற்றபடி மயில் இருக்காது. இன்றைக்கி அலமேல் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கேருந்து வரும்போது அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இரு சாப்பிட்டுட்டு போ, நான் தோசை தரேன், சட்னி சாம்பார் அப்படிலாம் சொன்னாங்க. இலக்கியாவை சாத்தனூரில் பார்த்தேன். வெயிலில் நின்றுட்டு இருந்தாப்புல வான்னு சொல்லிட்டு கூப்பிடலான்னு பார்த்தேன். ஆனால் அவள் என் கூடலாம் வரமாட்டான், அதனால் கூப்பிடல. அவள் இன்னைக்கு போட்டிருந்த அந்த ஒரு மாதிரி பிங்க்கில் வந்து பூ, ஒயிட்டு இதில் பிங்க் கலர் பூ போட்ட செடி நல்லா இருந்துச்சு அவளுக்கு. பிங்காக அது என்ன கலர்னே தெரியல. அதுக்கப்புறம் இன்றைக்கி
வந்து என்னை ஹர்ட் பண்ண ஒரே ஒரு விஷயம், அவங்க அங்கே உட்காந்து இது குடிச்சிட்டு இருந்தது தான். அவனுங்க சொல்கிறானுங்க சூப் குடிச்சிட்ருக்கோங்க்கா அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த இடத்துல உட்காந்து குடித்ததுனால அது சூப்பா இல்லை எதையாச்சும் மறைக்கிறானுங்களா, பசங்க அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுவானுங்க, ஏதாச்சும் மறைக்கிறாங்களான்னு டவுட் வந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் முத்து இந்த முறை என்கிட்ட பேசவே இல்லை. புதுசாக காதெல்லாம் குத்திட்ருக்கான். ஒரு மாதிரி காது குத்தி எங்கேயோ ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல வேறு என்னத்தையும் குத்தி வச்சுட்டு இருந்தான், பார்த்தேன். ஆனால் அவன் இந்த முறை என்கிட்ட பேசலை, ரொம்ப ரஃப்பாக அப்படி ஒரு மாதிரி இருந்தான். ஏன் பேசலை அப்படின்ட்டு தெரியல. சரி ஓகே, பேசாதவங்கக்கிட்ட நான் அவங்களா பேசாமல் போயிட்டாங்கன்னா நான் என்றைக்குமே யார்கிட்டையுமே பேச மாட்டேன். திரும்பி அவங்களாம் வந்து பேசுனாங்கன்னா பேசுவேன், இல்லைன்னா பேச மாட்டேன். நானாக யார்கிட்டையும் பேசாமல் போக மாட்டேன். சரி, பேசாமல் ஒதுங்கி போகிறாங்கன்னா நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஏதோ தயக்கமாக இருக்குது, அதனால தானே ஒதுங்கி போகிறாங்க அப்படின்ட்டு விட்டுருவேன். அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் என்னென்னா, எனக்கு இப்போது ஷெல்டர் போடணும், அதுக்கு பணம் வேணும், நிறைய பணம் வேணும். பணமாக நீங்கள் கொடுக்கலைன்னா கூட கம்பி வேலி வாங்கி தரலாம். 100 ஃபீட் வந்து 100 ஃபீட் ஃபென்சிங் அந்த விலை ரோல் வந்து 5000 ரூபான்னு கேட்டேன். 5000 ரூபா, 4800 ரூபா அப்படி சொல்லிவிட்டு ஒரு முறை போய் கேட்டு வந்தேன். ஆனால் இங்கே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல, கேட்கணும். அதை சுற்றி ஃபென்சிங் போடணும், அதுக்கப்புறம் ஷெல்டர் போடணும், அதுக்கப்புறம் காம்பவுண்ட் கட்டணும், இன்னும் ட்ரஸ்ட்டுக்கு போர்டே வைக்கல, அதை வைக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு வேணும். அவ்வளோதான். பாய்.